அஜித்தோட குட் பேட் அக்லி படத்தில் ஏகப்பட்ட நடிகர்கள் இருந்தாலும் கூட தொடர்ந்து சில பல நடிகைகளை உள்ளே இழுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏற்கனவே நம்ம த்ரிஷா, சுனில், அர்ஜுன் தாஸ், ராகுல் தேவ் அப்படின்னு மிக முக்கியமான நடிகர்களாக உள்ளே வந்திருக்காங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிகச்சிறந்த நடிகர் அப்படின்னு பேர் வாங்கின ஒரு நடிகர் உள்ளே வந்திருக்காரு. அவர் வேற யாரும் இல்லை, நம்ம பிரசன்னா தான். பிரசன்னா பற்றி நமக்கே தெரியும். அவர் ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படிங்கிற பிடிவாதெல்லாம் பிடிக்க மாட்டார். கதைக்கு தேவையான கதாபாத்திரம் அது எதுவாக இருந்தாலும் அவர் நடிப்பார். உதாரணத்துக்கு அஞ்சாதே படத்தில் விழா அடித்து தெறிக்க விட்டார். அது வரைக்கும் சாக்லேட் பாயாக இருந்தவர் தான். ஆனால் அஞ்சாதே படத்தில் மிரட்டல் வில்லனாக வந்தார். அதுக்கப்புறம் பல படங்கள், இன்னும் சொல்லப்போனால் மிஸ்கின் இயக்கத்தில் விஷால் நடித்த துப்பறிவாளர் படத்தில் கிட்டத்தட்ட செகண்ட் ஹீரோன்னு சொல்ல முடியாது, காமெடின்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கேரக்டர். அதில் எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் நடிச்சு கொடுத்தாரு. ஸோ இதுலேருந்தே தெரியும் அவருக்கு சினிமாவை பற்றிய காதல் எந்த அளவுக்கு இருக்குது, சினிமாவை பற்றிய புரிதல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. இப்போ எதுக்கு இவ்வளோ பெரிய பீடிகை அப்படின்னா, பிரசன்னா அவர்கள் மிக முக்கியமான ஒரு படத்துக்குள்ள வந்துட்டாரு. அதுதான் குட் பேட் அக்லி. இப்போ இந்த படத்தில் திடீர்னு என்ட்ரி ஆகி சில நாட்கள் நடிச்சிட்டாரு. இப்போ அது பற்றி பிரசன்னாவே வாய் திறந்திருக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த முறை நான் அஜித் சார் கூட நான் படத்தில் நடிக்கிறது நிஜமாவே நிஜம் ஆயிடுச்சு இந்த கனவு அப்படின்னு சொல்லிக்காரு. அது வரைக்கும் நான் ஒவ்வொரு படத்தின் போதும் கனவு காணுவேன், ஏதாவது ஒரு கேரக்டரில் அஜித் சார் படத்தில் நடிக்க மாட்டோமான்னு. ஆனால் அந்த கனவு நிஜமாக இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா மங்காத்தா படத்திலிருந்தே நான் இந்த படத்தில் நடிக்கிறேன்னு அஜித் ரசிகர்லாம் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவாங்க. ஆனால் அது இப்போ நிஜமாகவே நடந்திருக்குது. ஸோ அதனால் என்னை தொடர்ந்து ஊக்குவித்த அஜித்தோட ரசிகர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். பலரும் சொல்கிறது போல கிண்ணத்துக்கும் உதடுக்கும் இடையில் பல சர்க்கிள்கள் இருக்கிறது. அந்த சர்க்கிள் தான் இத்தனை நாளாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நிஜமாவே கிண்ணத்தை உதடு தொடுகிறது அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ நான் குட் பேட் அகிலில் 4 நாட்கள் நடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அஜித், ஆதிக் ரவிச்சந்திரன், சுரேஷ் சந்திரா, மைத்ரி மூவி மேக்கர்ஸ், கடவுள், இவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அஜித் சாரை பற்றி மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் வேறு எதுவுமே சொல்ல முடியாது அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா நான் நடித்த சில நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா அஜித் சாரை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன ஒரு பிம்பம் வச்சுருக்கோமோ அதுவாக தான் அவர் இருக்கார். ஸோ அவர் எப்படி இருக்காரோ அதனால தான் அவர் இந்த அளவுக்கு நேசிக்கப்படுகிறார். அவரை பற்றி உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அவர் முழுக்க முழுக்க பணிவு நிரம்பியவர், அன்பால் நிரம்பியவர். ஸோ அனைவருக்கும் நன்றி இந்த படத்துக்குள்ளே என்னை சேர்த்ததுக்காக அப்படின்னு சொல்லி பிரசன்னா ரொம்பவே நெகிழ்ந்து போய் சொல்லியிருக்காரு. ஸோ அஜித் பிரசன்னா இந்த காம்போ எப்படி இருக்கும், பிரசன்னா வில்லனாகவா இல்லை அஜித்தின் அண்ணன் தம்பியா, எந்த கேரக்டர் நடித்தாலும் நிச்சயமாக இந்த படத்துலேருந்து பிரசன்னாவுக்கு அஜித் ரசிகரோட ஆதரவு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். ஸோ குட் பேட் அக்லி படத்தை பற்றின அடுத்தடுத்த அப்டேட்டுகளையும் நம்ம விரைவில் பகிர்ந்து கொள்கிறோம்.